அதே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்துங்க டோட்டல் 53ன்னு ஒருத்தர் அக்கௌண்ட் நம்பர் வச்சிருக்காரு. இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பரு பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால பேங்க் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டேன். அக்கௌண்ட் நம்பர் டோட்டல் அக்கௌண்ட் நம்பரு டோட்டல் 53ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பணம் தங்காது. எவ்வளோ பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்தாலும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டில் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக கொடுத்துருவாங்க. பணம் அந்த அக்கௌண்ட்டில் தங்காமையே போயிடும். நீங்கள் டோட்டல் அக்கௌண்ட் நம்பர் யாராவது கூட்டி பாருங்க. டோட்டல் 53. இதுக்குள்ளே இருக்கிற நம்பர் நம்ம போட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அக்கௌண்ட் வேரியேஷன் வச்சிருப்பாங்க. எல்லா நம்பரையும் நான் ஞாபகம் போட முடியல. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, டோட்டல் இந்த நம்பர் இருந்தது அப்படின்னா இது போக நம்ம 10 டிஜிட்டையும் நம்ம வந்து 10 இலக்க எண்களையும் அக்கௌண்ட் நம்பர் நம்ம ஜாதகரிய அந்த 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் இதையெல்லாம் நம்ம இயக்கிற மாதிரி அந்த எண்களை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பணம் அந்த டோட்டல் நம்பரையும் பலமாக வச்சுக்கிறோம். இதுக்குள்ளே வரக்கூடிய அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம பணத்தை இருக்கிற அமைப்பில் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த பணத்தை அது தக்க வச்சுக்கொண்டே இருக்கும். பணம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை எடுத்து செலவுனாலும் சந்தோஷமாக தான் செலவு பண்ணுவீங்க. திரும்ப அந்த அக்கௌண்ட்டுக்கு வேறு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்துடும். நல்ல வழியிலேயே வரும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர்லாம் டோட்டல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா பணம் தங்குறதே இல்லை. நீங்கள் டோட்டல் நம்பரை டோட்டல் பண்ணி ஒரு நல்ல நம்பர் வந்துட்டாலும் அந்த அக்கௌண்ட் நம்பரில் நிறையா வேரியேஷன் வரும். நிறைய ஆரம்பிக்கிற நம்பர் சரி இருக்காது. இடையில நிறைய ஜீரோஸ் நிறைய வரும். இப்போ அதையெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி ஆய்வு பண்ணி பார்த்ததில்ல. இந்த செல்ஃபோன் நம்பர் எப்படி நம்ம தேர்வு செஞ்சு எடுக்கிறோமோ 10 நம்பர், அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம தேர்வு செஞ்சு எடுத்துட்டோம்னா பணம் என்னைக்கு அந்த அக்கௌண்ட் நம்பர் இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 53 இன்னும் சில நம்பர்லாம் இருக்குது. டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே எழுதிடலாம். 53 38 69 75 57 62. இந்த 62லாம் டோட்டல் வர மாதிரி யாராவது அக்கௌண்ட் வச்சுருந்தாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் கூட இருக்காது. அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகி போயிடும். நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் எல்லாம் 100 ரூபா கூட அந்த அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸாக அக்கௌண்ட்டே பிளாக் ஆகி போயிடும். மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ண முடியாத நிலைமைக்கு அந்த அக்கௌண்ட்டை மாற்றி விட்டுரும். அந்த 62ங்கிறது கொடுத்து கெடுத்துரும். நிறையா பண வறுமையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 62 கொடுத்துரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டோட்டலில் இவ்வளோ பெரிய டிஜிட் வராதுங்க. 91 94 பெருசாக வராது. உதாரணத்துக்கு ஒரு 7-8 நம்பர் இதில் போட்டிருக்கிறேன். உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டோட்டல் பண்ண இந்த மாதிரி எண்கள் அதில் வருது அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் பெரிய அளவில் தங்காது. பணம் வந்தாலும் ஏதோ ஒரு அசுப செலவுக்காக சந்தோஷம் இல்லாமல் செலவு பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பணம் ஒரு செலவு வருது. ஒரு சுப செலவோ வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு டூர் போகிறக்காக ஒரு 10,000 நம்ம பணம் எடுக்கிறோம். ஒரு ஹாப்பியாக ஷாப்பிங் போகிறக்காக நம்ம எடுக்கிறோங்கிற சந்தோஷமாக நம்ம அதிலிருந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கின்ற பொழுது என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அசுப விரயம் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் ஏற்படும். திடீர்னு ஒருத்தர் விபத்தாகிட்டாரு, திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கு அதுலேருந்து ஒரு 50,000 எடுத்து செலவு பண்ணுறோம். இந்த மாதிரியெல்லாம் அது சூழ்நிலை ஏற்படுத்தும். நிறைய டெபிட்ஸ், அதாவது நிறையா கடன் வாங்கக்கூடிய அக்கௌண்ட்டுகளில் பூரா இந்த எண்கள் வச்சுருக்காங்க. கடன் கட்டுறதுக்குன்னே அக்கௌண்ட்டில் பணம் கடன் கட்டுறதுக்கு இஎம்ஐ பாஸ் ஆகிறதுக்குனே சில அக்கௌண்ட் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க நோட் பண்ணி பாருங்கள். அது டோட்டல் நம்பரில் இந்த மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அக்கௌண்ட் நம்பரை மாற்றிக்கிறதும் ரொம்ப சிறந்த பரிகாரம். நல்லா சிறப்பாக வேலை செய்யும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இப்போ கரூர் வைசியா பேங்க்கில் ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சுக்கன்னு சொல்கிறாரு, ஒரு ஜோசியர் நல்லா இருக்குங்கிறாரு. இன்னொருத்தர் கர்நாடகா பேங்க்கில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறையா பார்த்துட்டு எங்கிட்ட கேட்பாங்க. நான் அவங்ககிட்ட என்ன திருப்பி கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, சார் எல்லா பேங்க்லேயும் அக்கௌண்ட்டு பணம் இருக்குதுங்க, எல்லா பேங்க்லேயுமே பணம் இருக்குது, நம்ம ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டில் பணம் இருக்குதுங்களா, அதுதான் என்னோட கேள்விங்க அப்படின்னா அதுக்கு பதில் வரமாட்டேங்குது. அந்த பேங்க்ல எல்லாமே பணம் இருக்கத்தான் செய்யும். நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா,
உங்களுக்கு நான் பணம் அனுப்பணும் அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டால் தானே போகும். அந்த பேங்க்ல அந்த அக்கௌண்ட் நம்பர் சிறப்பாக இல்லைன்னா எப்படி பணத்தை இருக்காது. அப்போ நமக்கு இண்டிவிஜுவலாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ கரூர் வைசியா பேங்க்னா கரூர் வைசியா போல் எத்தனையோ லட்சக்கணக்கான அக்கௌண்ட் இருக்கும். நம்ம பேரில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற போது நம்ம பேரை போட்டு அதுக்கே ஒரு அக்கௌண்ட் நம்பர்னு கொடுக்குறாங்க இல்லையா. அந்த அக்கௌண்ட் பணத்தை ஈர்க்கிற அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் பணத்தை நம்ம ஈர்க்க முடியும், இல்லைன்னா ஈர்க்க முடியாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. நிறைய பேர் டோட்டல் நம்பர் இந்த மாதிரி வச்சுருக்கவங்களாம் கடன் கட்டுறது தான் வச்சுருப்பீங்க. இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாமல் போகும். அக்கௌண்ட்டில் அசுப விரயத்துக்காக நிறைய பணத்தை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி ஆகும். செக் பண்ணி பாருங்க. இதே நம்பர்ஸ் பாஸ்வேர்டில் ஏதாவது வந்தாலும் ஏடிஎம் பின் நம்பரில் வந்தாலும் அதே பிரச்சனை தான். ஏடிஎம் பின் நம்பர்லையுமே சப்போஸ் இப்போ 75 இதில் போட்டிருக்கிறேன் 75 53 இப்படி யாராவது பாஸ்வேர்டு வச்சுருக்காங்க. இப்போ 38 23 இல்லை சில பேர் 38 83 இந்த மாதிரி ஃபேன்சி எவ்வளோ வச்சுருப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் பயன்படுத்திக்கின்ற பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகளை அது ஏற்படுத்தி விட்ருது. அந்த பண வரவை தடை பண்ணுது. அதே மாதிரி பணம் வந்தாலும் தங்க விடாமல் பண்ணிடுது. இந்த அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் கூட சில பேர்த்தனால மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுது. செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகமே பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. நம்ம பணம் அதாவது அன்றாட நம்ம வாழ்க்கைக்கு நேர்மையாக உழைக்கிறோம், நேர்மையாக நம்ம தொழில் செய்கிறோம், எல்லாத்துலேயும் நேர்மையாக இருந்து நம்மளுடைய திறமைக்கேற்ற வளர்ச்சியை நம்ம எட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுக்கு தேவை பணம் இல்லாமல் இந்த உலகம் இயங்காது. இப்போ பணத்தை ஈர்க்கறதுக்கு நம்ம உழைப்பு மட்டும் பத்தாது, கூடவே நம்ம ஜாதக ரீதியாக சில விஷயங்களையும் நம்ம இயக்கிட்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம என்னைக்கு எண்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோ எல்லா வகையிலையும் அந்த கிரகங்கள் நம்ம கூட பயணம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். எண்களை இயக்க 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 நமக்கு வந்து சுப எண்கள், அதாவது சுப எண்கள், பாசிட்டிவான எண்கள், பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடிய நம்ம ஜாதகத்துக்கு சாதகமான சப்போர்ட் பண்ணக்கூடிய எண்களை நம்ம பயன்படுத்திட்டு வர வர நமக்கு மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுத்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். அதே நெகட்டிவான எண்களை பயன்படுத்தினா அவங்களுக்கு அந்த நெகட்டிவான பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து இப்போ நான் என்னோட நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனி முதலாளி. அவர் வந்து கம்பெனி ஓனர். அவரு கம்பெனி ஓனர். இவர் வந்து கோடீஸ்வரன். கம்பெனி ஓனர். இவர் வந்து கோடீஸ்வரன். இவர் வந்து நார்த் இந்தியன். நார்த் இந்தியன்ஸ் எனக்கு கிளைண்ட் இருக்கிறாங்க. இவர் வந்து வட இந்தியர். சரிங்களா. இவர் கம்பெனி ஓனரு, கம்பெனி வச்சிருக்காரு. இவருடைய மொபைல் நம்பர்ல இவரோட மொபைல் நம்பர் கூட்டு எண் 38 வந்திருக்கு. சரிங்களா. அவர்கிட்ட ஒரு சந்திக்க ஒரு வாய்ப்பு வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நம்ம சொல்கிறோம், இவருடைய மொபைல் நம்பர்ல இங்கே நம்ம 38 ஆகாது, கடனை ஏற்படுத்தும்னு சொல்கிறோம். ஆனால் இவர் வந்து கோடீஸ்வரனாக இருக்கிறார். இவர் கடை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு எதிர்மறையாக இந்த 38 என்ன பண்ணிருச்சுன்னா அவருக்கு ஆரோக்கிய குறைபாடு. ஆரோக்கிய பாதிப்பை அவர் ஏற்படுத்தி விட்டுருச்சு. இப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பணத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூ வரும், நீங்கள் நிறைய மெடிசன் எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது வரும்னு சொல்கிறேன். அவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு, வாரத்துக்கு ஒருக்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறேங்கிறார். வீக்லி ஒன்ஸு அவர் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுது இந்த எண்கள் எல்லாமே, பணத்தை இருக்கிறவங்ககிட்ட இந்த நம்பர் போச்சுன்னா பணம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற போது உடல் ஆரோக்கியத்தில் கை வச்சிருது. உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் ரெண்டு விஷயமா தான் இந்த எண்கள் மாறி மாறி இயங்குது. ஒன்று பொருளாதாரத்தை சிதைக்குது, அப்படி இல்லை அப்படின்னா பொருளாதாரம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குதுங்கிற போது ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்திடுது. எல்லா எண்களுமே அப்படித்தான். பொருள் நிறைய அவங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற போது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஹெல்த் இஷ்யூ ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்தி விட்டுருது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஏன்னா உங்கள் நண்பர்களே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வச்சிருக்கலாம், நல்லா தான் இருக்கிறான், அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான்னா கண்டிப்பாக அவர் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸில் இது வந்ததுன்னா ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக ஏற்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறையா சில விஷயங்கள்லாம் வந்து இன்னும் ஆய்வில் இருக்குது. பின்னாடி அதெல்லாம் ஒன்று ஒரு பெர்சன்டேஜ் ஒரு 80% மேனதுக்கப்புறம் நான் எல்லாம் இதே சேனல்லே உங்களுக்கு எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் ஒன்றா.